கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் சென்னை வடபழனிலேருந்து வரேன். ஸோ இங்கே வரும்போது எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா மூலிமா தான் ஐயா கூட எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. 6 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையே இல்லாமல் இருந்தது. ஐயா கிட்ட மார்னிங் ஜெபிக்கணும். அப்போது ஜெபிக்கும்போது ஐயா வீட்டில் கட்டுகள்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ஜெபிக்கணும், ஜெபம் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஐயாவும் இன்னும் ஒரு சில 4-5 ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு ஐயா வீட்டுக்கு ஜெபிச்சுட்டு போன 10 நாளில் எனக்கு US கம்பெனியில் வேலை கிடச்சிது. அதுவுமே ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லை, பெர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி கிடச்சிது. அது இப்போ வரைக்குமே நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு காய்ச்சல்னால நான் ஒரு 4-5 மந்த்ஸாக கேப் விட்டு ஃபீவராக வந்துட்டுருக்கோம். அதுக்குமே ஐயா கிட்ட ஜெபம் பண்ணப்போ என் வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு கட்டி மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னார். அதுவுமே தூதர்கள் 2 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு போன இந்நாள் வரைக்குமே இப்போ வரைக்குமே எனக்கு ஃபீவர் வந்ததே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா எங்களுக்காக ஜெபிச்சதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு இந்த ஜாதி பிசாசு. இந்த தலைப்பிலே 17 சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14-21 வருஷத்தை ஊரில் கொண்டு ஆவியானவரே பேசுவாராக. ஆக செபிக்கிறோம், துதிக்கிறோம், அறிகிறோம். ஜாதி பிசாசு இந்த தலைப்பில் ஆவியானவர் என்னை மறைத்து பேசும்படியாக செபிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது 7வது அதிகாரத்திலே 15-21 வரை பார்க்கும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இதில் பூர்ணமாக அடங்கி இருக்கிறது. அவர்கள் தனியிடத்து வந்தபோது ஒரு மனுஷன் யார் இடத்துல? அவர் இயேசு இடத்தில் அவர் முன்பாக போட்டான். இயேசு முன்பாக முழங்கப்படுகிறான். ஒரு மனுஷன் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாரும் வரல. இந்த மனுஷன் இயேசு முன்னே முழங்காற்படிட்டு என்று சொல்லப்பட்டிருக்காரு. இந்த இயேசு முன்னே முழங்காற்படுகிறது ஒரு சிலர் தான். அதே பேர் ஆலயத்துக்கு போனால் கூட முழங்காற்படிட்டு செபிக்கிறது அங்கே பார்க்க முடியாது ஒரு சிலர். அதே போல் இந்த மனுஷன் இயேசு முழங்கால் படிட்டு வந்த போது அவிடத்தில் முழங்கால் படி, ஆண்டவரே என் மகனுக்கு என்ன கேட்குறான்? பலப்பட்டு இயேசுட என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். மகனுக்கு இறங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். வேதனைப்படுகிறான்னு சொல்ல, கொடிய வேதனை. முழங்கால் படிட்டு அந்த மனு சொல்கிறான், முழங்கால் பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி அலத்தியிலும் விழுகிறான். அடிக்கடி தீயிலும் விழுகிறான், கொள்கிறான். அவன் தீயிலையும் ஜலத்து விழுந்தால் அவங்க உயிரோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க. தீயில் விழுந்தாலும் இறந்து போயிடுவாங்க, தலத்தில் விழுந்தாலும். இப்போ எத்தனையோர்கள் தலத்தினால் விழுந்து இறந்து பத்திரிகைகள் பார்க்குறோம். தீயில் விழுந்து இறந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். ஏற்ற சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். சீசரிடத்தை கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவளாக கொடாமிட்டு. யார் சொஸ்தமாக்க முடியாது? தீர்த்த மாம்சம்தான் இருந்தது. மாம்சம் இருக்கும்போது அங்கே ஆவியான இருக்க மாட்டார். சுயம் இன்றைக்கி அநேக சுயம்தான் இருக்கும். அதனால தான் ஊழி சீரவாக இருக்கும். ஆனால் பேசுவாங்க, ஆனால் மாம்சம்தான் அந்த சபையை நடத்தும். மாம்சம்தான் சபையை நடத்தும். அந்த ஊழியத்தை மாம்சம்தான் நடத்தும். நான் தான் அப்போஸ்தலன், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் போதகர், நான் தான் மேய்ப்பர், என்னின்றி வேறு ஒன்று அப்படியே பேசுவாங்க. ஆனால் அங்கே மாம்சம் பேசுறது. அதே போல் தான் இவர் சீசல்கிட்ட கொண்டு போகும்போது அவனோட மாம்சத்தின் கிரியினால அதை அவங்களால துரத்த முடியாமல் போச்சு அந்த அசுத்தாவியை. அது வைத்து அவருடைய சீசத்தை
என்னிடத்துக்கு கொண்டு வந்தேன். அவனை சொத்தாக்கூட, ஏன்னா அவன் மாம்சம் ஃபுல்லாக மாம்சம். ஆவியான ஒரு 0, மாம்சம் 100. ஆனால் அப்போ நான் பவுல் 27 சொல்கிறாரு, ஆனால் ஆவி என்ன 2 பிரமாணம் காணப்படுதான். ஒன்று நன்மை செய்யுங்கிறது, ஒன்று தீமை செய்துங்கிறது. ஆனால் இவன்கிட்ட என்ன பிராமணம், நன்மையான பிரமாணம் இல்லை, தீமையானால் தான் அந்த அசுத்தாவே போகலை. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அது ஏசு பிரித்தரமாக சுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். அவளை என்னிடத்தை கொண்டு வாங்க. யார்கிட்ட கொண்டு வாங்க? இயேசுவிடத்தை கொண்டு வந்தவங்க. அவர் என்ன ஊழியத்தில் இருக்கும்போது யாராவது விடுதலை இல்லாமல் போனாங்களா? எல்லாரும் விடுதலை பெற்றாங்க. கூட வந்தான் பார்வை அடைந்தான், குஷ்டரோகிக்கு வந்தான் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளோ வந்தான் காது திறக்கப்பட்டது, தப்பாளி வந்தான் நடந்தான், அதில் கொடூரமான வியாதி வந்தால் விடுதலை பெற்றாங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆமா, இயேசுனிடத்தை வரும்போது அங்கே என்ன நடக்குது? அதுதான் முதலாவது நான் இயேசுக்கு தான், இயேசுவால் குறிக்கப்பட்ட சிஸ் தான் மந்த மனுஷிகள். எல்லா கணம் துதி மகிமை எல்லாம் இயேசுவுக்கு. அதுதான் பார்க்குறோம். சீசத்தை கொண்டு போய் அந்த பிசாசை துரத்த முடியல. அதான் அவர் என்னிடத்தை கொண்டு வாங்க. இவர் தான் யூதற்குள்ள ராஜசிங்கம். இந்த ராஜசிங்கம் இயேசு சிலுவிலே உனக்காக எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சின்ன தேவன். அந்த ரத்தத்தினால்தான் 7 கட சாத்தான் தலை நசுக்கப்பட்டது. அவர் நசி போயிட்டான். அந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினவர். அந்த ரத்தத்தை சிந்தி விட்டு வாங்கன்னு சொன்னார். அங்கே என்ன பார்க்கும்போது இயேசு சாசா அதட்டினார். அதட்ட உடனே அது அவனை விட்டு புறக்கட்டாது. அந்த அந்த சொன்ன அப்போ யார்கிட்ட தீசத்து போய் ஒன்றும் விடுதலை கொடுக்க முடியல. இயேசு அதட்டினா ஓடிக்கவா சாமானா இருக்காராபாஜியா. ஏன்னா மனுஷன் தோற்ற முடியலன்னு தெரியுமா? அந்த மாம்சம்தான் இருக்குது, மாம்சம்தான் இருக்குது. பொல்லாத ஆவி, அசுத்தாவி, விக்கிர கோயில் ஆவி தான் இருக்குது. அது பசுத்தாவி இல்லை. பசுத்தாவி பேசுவாங்க, ஆனால் மாம்சம்தான் இருக்குது. அதான் மணி தேவன் எல்லாவற்றையும் சித்தார். சித்து என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார். மனுஷனை உருவாக்கினாக்கா மனஸ்தாப்பட்டாராம். அப்போ மண்ணுடைய இதயமானது மகா கடுவுள்ளதும் திருக்குள்ளதுமாக அறியத்தக்க கொண்டு யார் பார்க்குறோம். மனுடைய ஆலோசனை கேட்காதுங்க, மனுஷ ஆளும் கேட்காதுங்க. ஏசு என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அவர்தான் ரட்சகர், அவர்தான் தேவன். அப்போது அவளால் அந்த பிசாத்து ஏன் தோற்ற முடியலன்னா அவங்கள்ட்ட இயேசு இல்லை. உலகம் இருந்தது, உலக காரியம் இருந்தது, பாவம் இருந்தது, சாபம் இருந்தது, விபச்சா இருந்தது, மதுபானம் இருந்தது, திருட்டு இருந்தது, பொய் இருந்தது. அதனால அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பிசாசு போகலை. அதை அவர் என்னிடத்தை கொண்டு வாருங்கன்னார். அங்கே என்ன நடந்த பார்த்தீங்களா? இயேசு பெருத்தரமாக விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தை கொண்டு வரணும்னாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்? இயேசு இடத்தை கொண்டு வரணும். இயேசு கொண்டு வந்து எந்தா நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய பொற்பாத்திரை உலகத்தை வச்சு விட்டேன், நீ பாதுகாத்தவர்கள் போலா ஜெபிக்க முன்பு 2 நாளாக 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளோடு தெரிவித்தால் அப்போது பலவத்தை கேட்டு தாவத்தை மன்னித்து தேவத்தை கொடுப்பேன் சொல்லி இந்த வசனத்தை உரிமையாக்கி இந்த வசனத்தை ஒரு கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய நாம் எந்த பாவக்கட்டு இருந்தாலும் தாபக்கட்டுகள் இருந்தாலும் எந்த ஆரோக்கப்படும். அப்போ உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும், பதில் கிடைக்கும். அதே பார்த்தா என்னெடுத்து கொண்டு வருகின்றாரு. நீ நம்ம எங்கெங்கேயோ கொண்டு போகிறோம், உலகம் முழுதும் கொண்டு போகிறோம், தப்பு இல்லை. ஆனால்
நீ பாத்திரமாக இருந்து நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண போகுது தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நீ 1% கிடையாது. நீ 1% நினைப்பான்னா பிசாசும் போகாது, உனக்கு விடுதலை கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அது ஒன்றும் நடக்காது. இயேசு என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். மனிதன் சொல்கிறலாம் நடக்காது. இயேசு சொன்னபடி செய்வாயானால் அது போயிடும். ஒரு 7 கட்டத்திலும் பிசாசு சுற்றிட்டு வரான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கச்சிதமாக சுற்றி வரான். யோக புத்தகத்தை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இயேசுவே அவன் சோதித்தான். அவர் அப்பாவுக்கு ஒரு சாத்தான்னு சொல்லி வசந்தை கொண்டு ஜெயித்தார். அவர் 100க்கு 100 அதே உள்ள தேவன். என்றால் எந்த பாவமும் கிடையாது, சாபம் கிடையாது. அதனால் அந்த ஆவி போசனாலும் போகுது. நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் பிரகாரம் எல்லாம் செய்கிறோம். அதனால் நம்ம எதிர்பார்த்த கலை கிடைக்கும். மகளுக்கு எல்லாம் நடக்கலை, மகளுக்கு எல்லாம் நடக்கலை, என் மகள் கொடுத்த குழந்தை இல்லை, மகங்களோட குடும்பத்தை இல்லை, எங்கள் தொழில் ஆசிக்கப்படலை, எது எங்கள் பிள்ளைகள் ஆசிக்கப்படலை, எங்கள் வீடு கட்ட முடியல, இந்த வியாதி போகலை என்று சொல்லுவாங்களா? இந்த ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்துட்டு எந்த விண்ணப்பம் இருந்தாலும் இயேசுகிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது அங்கே என்ன இருக்கும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அசியங்களையும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அசுமான காரியம் ஒன்று உண்டோ இயேசுகிட்ட தான் கொண்டு வரணும். மனுஷன் எல்லாம் கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மாம்சம் ஏற்று ஒரு வருஷத்துக்கு மாம்சத்துக்கு நோவு இருக்குமா, அதில் மாம்சத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு விடுதலை கிடையாது. இயேசுகிட்ட கொண்டு வந்து அந்நாளுமாய் செபிங்க. ஏதா ஜெபித்தா நெகையமாய் செபிங்க. ஜெபித்தாங்க என்ன செய்யும்? ஆவியாந்து வருவார். பசுத்த ஆவியான் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. பலத்தினால் அல்ல, பராக்கத்து ஆவிய ஆகும். அப்போ அங்கே விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். அதாக பார்க்கிறோம். அங்கே ஏசு பிசாசு அதட்டினார். உடனே அது புறப்பட்டு அந்நேரே வந்து இளைஞர் சுத்தமாக இருந்தான். அதட்டினார். நீ என்ன 100க்கு 100 உன்னதமான தேவகுமாரன், அது பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது. ஆனால் தான் பிசாசு சொன்னால் போட்டு போயிட்டே இருக்கு. என்னன்னு கேட்க முடியல. அது நம்முடைய வாழ்க்கை. இயேசு 100க்கு 100 இருந்தால் பிசாசு அதட்டெல்லாம் போயிடும். நம்மகிட்ட உலகம் இருந்தால் இச்சா பிசாசு போகாது. விடுதலை கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அதை தான் வச்சு பார்க்குறோம். அப்போ சீசகர் இயேசுவை நடத்தி வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாதுன்னு போயிட்டு கேட்குறாங்க. சீசர்கள் இயேசுவில் வந்து அந்த பிசாசை எங்களால் துரத்தி விட ஏன் கூடாது போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோட சீசர்கள் எங்களால் ஏன் அந்த பிசாசை துரத்தி விட முடியாது சொல்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்கிறார், இயேசு உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான். அவிவிசுவாசம் இன்னைக்கு எல்லாம் அவிவிசுவாசம்தான். எல்லாத்துக்கும் அவிவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. அதான் அவிவிசுவாசம். வெளியே நான் விசுவாசிப்பாங்க. விசுவாசிகளுக்கு அடையாளம், விசுவாசிகளுக்கு என்ன அடையாளம்? நாம் விசுவாசியை துரத்துவார்கள், நாம் அந்த பாசை பேசுவார்கள், தத்வங்களை எடுப்பார்கள், சாவுக்கு அதை சேதப்படுத்தாது. இதுதான் விசுவாசம். நம்முடைய இந்த வசனம் மார்க் 16:17 உறுதிப்படுத்தப்பட்டதா? இல்லை. அதுதான் விசுவாசிக்கிற அடையாளம். நமக்கு அந்த விசுவாசிங்கிறோம். விசுவாசியே நீ பயப்படாதுன்னு பாட்டு பாடுறோம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இல்லை. விசுவாசம்னால் அடையாளம். விசுவாசியை பயப்படாதே, விசுவாசியை நீ கலங்காதே. நம்முடைய விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பயம் வராது. விசுவாசம் இருந்தால் தான் கலக்கம் வராது. நம்மளோட விசுவாசம் கிடையாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியாது, அற்புதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அதை அறிந்து கிடைக்க விசுவாசம் என்றால் அடையாளம். நாம் சாட்சியை தொத்துவார்கள், நாம் அந்த பாசை பேசுவார்கள், தத்வங்களை எடுப்பார்கள், தாவுகளை சேதப்படுத்தாது, கைகள் சொஸ்தமார்கள் என்றால் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாதனால்தான் அந்த சீசர்கள் அந்த பிசாசை துரத்த முடியலை. அப்படி மார்க் 16:17 விசுவாசம் இருந்தால் அந்த பிசாசு போயிடும்.
அடையாளம். அவமானப்பார், சத்மங்களை எடுப்பார், சாவுக்கு எங்கெல்லாம் இந்த செய்வினாவை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தகடு வைக்கிறாங்க உலகம். ஏன் அந்த தகடு? நான் விசுவாசம் இல்லை. வைக்கிறவனுக்கு முதல்ல தகடு வைக்கிற அவனுக்கு அனுப்பணும். நான் ஏசுனா போட்டா போயிடும். அவன் எங்கெங்கே வைக்கிறான், தண்ணியில் வச்சான் சரி, மலையில் வச்சான் சரி, குழிக்குள்ளே வச்சான் சரி, எங்கே வச்சான் சரி, அழிஞ்சு போயிடும். நான் விசுவாசம் இல்லையே. அப்போ அது என்ன செய்யும்? இந்த உலகம் முழுவதும் எல்லாம் அதுதானே விதிக்கிறாங்க. 7 கருத்து. நான் நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வரணும், நிறைய சொத்து வரணும், ஏதா நான் உலகத்தை நான் தான் பெரிய பிரசத்தி பேர் நினைக்கிறாங்க, விதைக்கிறாங்க. அடுத்தவங்க அழிவும் பாதிக்கிறாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்வேன், ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லது நல்லதை அறுப்பான், கெட்டு அது அறுத்து தான் தீரணும். அதில் ஒரு மாற்றமே கிடையாது. அப்படி விதைக்காதுங்க, அறுக்காதுங்க, ஆண்டவருக்கு விதிவில்லா காரியம் செய்யாதுங்க. நீ இன்றைக்கி துணிகரமான காரியம் செய்யலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது கண்ணீர் 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 கண்ணீரை துடைக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், மனம் திரும்புங்கள். ஹலோ ராஜசாமி சொன்னார், மனம் திரும்பணும். இதுதான் முக்கியமான காரணம். இயேசு கிறிஸ்து யாரையும் அழிக்க வரல, ரட்சிக்கத்தான் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்து வந்தார். அதை அறியாதவரே மாம்சத்தின் பிரகாரம் துணிகரம் செய்கிறாங்க. அதனால்தான் அந்த பிசாசு போகலை. அவங்க சீதுகள் அதை துரத்துறாங்க, போகலை. அப்போ தான் ஆண்டு சொல் என்னிடத்தை கொண்டு வாங்க, தீஸ் ரைட் லார்ட். அப்போ அந்த பிசாசு போச்சு. போதா போகலையா? போயிட்டு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிசாசு போகணும்னா அந்த சாதி பிசாது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி எது போகாதான். ஜெபத்தினாலும் உபவாசத்தான் போகும். அது எந்த சாதி பிசாசு என்றால் பேரும் உலகத்தில் உள்ள சாதிகள் சொல்லலை, சாதி பிசாசை குறித்து சொல்கிறார் ஆண்டவர் சோத்திரம். அப்போ என்ன செய்யுது? மாம்சத்தில் சீசர்கள் தடுத்துறாங்க, போகலை. ஆனால் அவர் தான் சொன்னார், விசுவாசம் உள்ள சந்ததியை என்னிடத்தை அவனை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தாங்க, அதை ஓடிட்டு. அப்போ நாமும் மாம்ச பிரகாரமாக இதெல்லாம் செய்வ பலனை பெற முடியாது. நிறைய பேர் 24 மணி நேரம் அடுத்தவங்களை தான் குறை சொல்லுவாங்க. செல்போன் வந்து பார்த்தீங்களா, எப்போதும் வாய் சும்மா இருக்காது, வாய் சும்மா இருக்காது, ஏட்ட ஏதாவது விதைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அது ஒரு சாபமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறாது, சாபமாக மாறும். அடுத்து வந்து பேசாத, உன்னை குறித்து பேசு, இயேசுவோடு பேசு, நீ பேசு, இயேசுவோடு பேசு, அடுத்தவங்களுக்கு பேசாத. உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக உனக்கு சாபமும் போகும், பாவம் போகும், ஆசீர்வாத குறை போயிடும். உனக்கு உள்ளில் கொண்ட நோக்கத்தை தேவை 100க்கு 100 நிறைவேற்றுவார். நீ அடுத்தவங்களையே பேசிக்கிட்டு இருந்தால் அது சாபம் தான், ஆசீர்வாதமே வராது. அதே மனம் திரும்புங்கள் பல்லவராஜ சாமின்னு சொன்னார். இன்றைக்கி மனம் திரும்பின ஆதுகளாம் பார்க்க முடியாது. மனம் திரும்பின ஒரு மகள் மற்றவர்கள் குறை சொல்லவே மாட்டாங்க, குற்றப்படுத்தவே மாட்டாங்க. எது இருந்தாலும் பொறுமையாக தாழ்மையாக இருந்தால் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த குறை சொல்லிட்டு இருக்க ஓன் குறையாக இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் கண்ணில் தடியை வச்சுக்கிட்டு அடுத்த கண்ணில் போய் திரும்ப பார்க்குறான்னாரு. உன் கண்ணில் புல்டோசரை வச்சு தள்ளா கூட தடி போகாது, அப்படிப்பட்ட தடி வந்து கண்ணில் இருக்குது. இல்லையே அடுத்த திரும்ப பார்க்குறான்னாரு. இதெல்லாம் ஏசு சொன்னது தான். புல்டோஸ் வச்சு தடி கூட மாற்ற முடியாது. உன் கண்ணில் தடி வச்சு அடுத்த திரும்ப பார்க்காத. அதெல்லாம் உன்னுடைய குறையை சரி பண்ணிக்க, சரி செய். உன் கண்ணில் இருக்க தடி எடுத்து போடு, திரும்ப பார்க்காத. அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மலம் திரும்ப பட்சத்தில் உனக்கு 4 திசையிலேருந்து ஆசீர்வாதம் வரும். நீ அடுத்தவரை குறை சொல்கிற வரையில், குற்றப்படுத்த வரையில் ஏசு கேட்டுக்கிட்டே இருப்பார். நீ இந்த ஊழியக்காரனை குறித்து குறை சொல்கிறா, ஊழியக்காரை குறித்து சொல்கிறா, இந்த விசுவாசியை குறித்து கொடுத்துக்கிறா, என்றால் இந்த உறவினை குறித்து சொல்லுகிறா, உனக்கு என்ன செய்யுது?
தேவன் என்ன சொல் செய், நீ அடுத்த நீ உன்னை உன்னை ஆண்டு குற்றப்படுத்துவார். அதனால் இப்போ தெரியாது, போக போக பார்த்துக்கிடுங்க. யார் யாரெல்லாம் என்ன வச்சுங்களோ அதை அறுக்கக்கூடிய நாட்கள் வரும். அப்போதே நீ கலங்குவார், காயப்பட மாட்டாய். அப்போ ஒரு வசனம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு இதயம் கலங்காது இருப்பதாக. அதுக்கு ஒன்றா பதில் வருமா? நீ வெறுத்து அடுத்து தானே தீர்றலாம், ஒரு இதயம் கலங்க தானே செய்யும். அப்போ என்ன நீ கவலைப்பட்டு என்ன பண்ண தரலாம்? அதுதான் முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். அடுத்த இதையும் கருகக்கூடிய அளவுக்கு நீ இதுவரை என்றால் எதை விதிச்சிங்களோ அதை முதலாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவே இறக்கப்படுவான். பல அறிக்கை செய்து விட்டுது. எத்தனை பிறந்திலிருந்து செய்கிற பாவங்களாம் அறிக்கை செய்து விட்டுது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்ய ஆத்துமா ஆகும். பின்பு இச்சையானது கல்பந்தத்தை பாவத்தை பிறப்பிக்கும், அவங்க மரணத்தை பிறப்பிக்கும். பின்னால் அந்த இவங்க இதயம் கலங்காதிருப்பான்னு சொன்னார். இந்த செய்யக்கூடிய தவறெல்லாம் செய்துக்கிட்டு உங்கள் இதயத்தை கலங்கத்தான் செய்வார் ஆண்டவர். என் கலங்கம் யாருக்கு இதயம் கலங்கான்னு சொன்னால், உண்மை உள்ள மனிதன், உச்சமான மனிதன் என்ற இசைக்கா ஏசியா தீர்க்கசி கொண்டு பேசினார் என்றால் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் கலைக்க மாட்டேன் சொன்ன உடனே கத்தாவே உங்களுக்கு உண்மை உச்சமான நேர்மான காரணம் செய்தேன் என்று சொல்லி கதறான். அந்த சத்தத்தை கேட்டு ஆயுஷை கூட்டி கொடுத்தார். யாருக்கு? உள்ள உடைக்கக்கூடாது என்றால் லீதியா உள்ள உடைக்கக்கூடாது, நான் உள்ள உடைக்கக்கூடாது. கல்லாக இருக்குது, பாறையோட மோசமாக இருக்குது. அப்போ இப்படி உனக்கு ஜெபம் கேட்கப்படும். இந்த எத்தனை ஸ்பெஷல் கூட்டத்துக்கு போனாலும் சரி, திருசத்தை நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, கிடையாது. ஊழியக்காரர் ஆசீர்வாதம் வாங்கி தர முடியாது. நீ மனம் திரும்புவது பணத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக வரும். 100 மடங்கு இல்லை, 1000 இல்லை, கோடி வருவது. கத்த நிச்சயம் நடத்தி மகாவுஷான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாகி தெலுங்குல நிர்மாண நீ நீர்பார்த்து ஓட்டத்துக்கு பல நீர்த்தாய் இருப்பாய் என்று சொல்கிறது. அப்படி இருந்தால் நீ வேண்டாம் என்றால் கூட ஆசீர்வாதம் தேடி வரும். ஏதா அதுதான் நம்முடைய தேவன். அந்த இயேசு என்னை சேவிக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார், தேட்டன்னு மாறாதவராக இருக்கிறார். அவரை நம்பு, அவரை ஏற்றுக்கொள்ளு. இன்று நீ இதுவரை ரட்சிக்கப்படலைன்னா மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள், எல்லாம் சமாதானத்தை பெற்றுக்கொள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், நாலந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள். கேட்டு கத்தருக்கு சாட்சியாக இரு, நிருபமாக இரு, கத்தர் ஆசைப்பார். அப்போ சாதி பிசாசு போயிட்டு இல்லையா? ஏதா ஏசுல வந்தவங்க ஓடிட்டு பெரிய பெரிய மீட்டிங் வரலாம், நல்லது, நான் இல்லை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீ உன்னை சரிப்படுத்திக்க, உன்னை சரிப்படுத்திக்க, உன் குடும்பத்தை சரிப்படுத்திக்க. அடுத்த பிறகு அடுத்த குடும்பத்துக்காக பண்ணு. ஒன்றை சரிப்படுத்தாதபடி, உன் குடும்பத்தை சரிப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணி ஒரு உபதேசம் கிடையாது. ஒன்றை சீர்படுத்திக்க, உன் குடும்பத்தை சீர்படுத்திக்க, அதுபோல் மற்றவர்கள் சொல்லு. இதான் ஆண்டவரோட வார்த்தை. ஏண்டா அருமையானவை சீசைகள் சொல்லி போச்சா பிசாச்சு? போகல. ஆனால் ஏசாத ஓடிட்டு பாதாளத்துக்காக போயிட்டு. அப்போ உலக மனித மாம்சத்தான் இருக்கு, ஏசு பரிசுத்தர். ஆட்ட ஏன் என்று பேசல, ஏன் எங்களை போக சொல்லி பிசாசு கேட்டா? இல்லை, போயிட்டு பாதாளத்துக்கு போயிட்டு அதை சீர்படுத்திக்கணும், ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்புகள் ஆலோசாமி என்னார். இன்றைக்கி மனம் திரும்ப வருஷந்தோறும் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் எல்லா கூட சொல்கிறாங்க. நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் சுகியா நான் செய்து தான் தெரியும். அப்போ என்ன ஆக முடியும்? ஒரே தான் கஷ்டம். தெரிந்தால பேச்ச வசனம் இருக்குது, அதை எடுத்து அது கிரி செய்யாது. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனம், காலத்தை அந்தந்த நேரத்தை நீ பிரயோகப்படுத்திக் கொள்ளணும். எப்போது கலனியில் பண்படுத்தணும், எப்போது கலனியில் விளைவுக்கு நதிக்கணும், அதே போல் நாற்று நடணும். அது பிறகு அதை கவிழ்க்கணும், நல்ல அறுவடை வரும். விதைக்காதபடி அறுக்க முடியுமா? கிடையாது. விதைச்சால் அறுவடை,
அல்ல பலர் பாரு. அதே போல் இந்த ஜாதி பிசாசு ஜெபமும் வேணும், இல்லை உபவாசம் வேணும். ஜெபமும் வேணும், உபவாசம் வேணும். உபவாசம் மட்டும் போகிறாது, ஜெபமும் வேணும். சிலவங்க சாது வர உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் இல்லாமல் உபவாசம் இருந்தால் பேசுவாங்க. ரெண்டும் வேணும், அப்போ தான் பிசாசு போகும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வெளிச்சம் வரப்போகுது உலகத்துக்கு. அது சீக்கிரம் வெளிச்சம் வரும். தேசத்துக்கு தான் வெளிச்சம். ஒரு இடம் ஒரு வாங்க நினைக்கிறாங்க, வாங்கக்கூடாது. பெரிய இடம் தான் வாங்க இருக்கிறாங்க, வாங்கக்கூடாது. வாங்கினா அது கண்ணியாக இருக்கும், அந்த இடத்த வாங்காதுங்க. அது சபிக்கப்பட்ட இடம். அனைவரை ஏமாற்றி வஞ்சித்து வாங்கின இடம். அதை நீ வாங்கினா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு வீடு கட்ட நினைக்கிறா, கட்டலாம். பெரிய வீடு கட்டலாம், ஆசீர்வாதமான வீடு கட்டலாம். ஒரு மகளுக்கு கற்பம் தரிக்காதபடி இருக்குது, கற்பம் தரிக்கும், பெண் குழந்தை பிறக்கும். ஒரு மகனுக்கு திருமணம் நடந்து 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. காரணம் அந்த மகன் மனம் திரும்பலை. மனம் திரும்பினா குழந்தை இருக்கும். ஒரு தொழில் செய்கிறாங்க, ஏறத்தாழ பல கோரிக்கை செய்கிறாங்க, ஆனால் ஏமாந்து போயிட்டாங்க. காரணம் தேவனை தேடலை, தேடாது தொழில் செய்கிறாங்க. அதனால நான் தொழில் நடக்கலை. என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம், தேவம் பண்ணணும். 7 நாள் 1 நேரம் உபவாசப்படுத்தி கொடுங்க. ஆண்டவர் நல்ல படிப்பை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். எல்லா இடங்களையும் சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு பிரசக்தி பெற்ற ஊழியக்காரருக்கு கஷ்டம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேலைக்கிழமை ஒரு பிரசக்தி கேட்ட ஊழியக்காரர் பாடுறாங்க. இதை ஆண்டவர் காட்டுகிறார், நிகாவித்து உதவி சொல்லுகிறார். ஆசீர்வாதமும் அது உதவுகளை தேடி வருகிறது, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தென்னையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிடுங்க. கொஞ்ச நாள் சென்னை கஷ்டம். ஒரு இருள் சென்னைக்கு வரப்போகுது. இருவரையும் அப்படிப்பட்ட இருள் வரப்போகுது, பார்ப்பீங்க. ஒரு சகோதரி என்ற குறை சொல்லி அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டாள். அவள் அழிந்து விட்டாள். எத்தனை செய்வன தெரியுமா? ஊழியக்காரருக்கு ரொம்ப செய்வன் செய்தாள். இப்போ அவளுக்கு கஷ்டம் வரப்போகுது. இனி அவளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. எவ்வளோ அவளுக்கு புத்தி சொன்னேன், நீ செய்வனை பண்ணாத, தேவினை பண்ணாத, தேவினை பண்ணாத, ஊழியக்காரருக்கு செய்வ பண்ணாத, ஊழியக்கூட செய்வ பண்ணாத சொன்னேன். மக்கள் படியலை. இப்போது அவளுக்கு நீ என்ன செய்ய போகிறாள்? ஊழியக்காரர் விட்ட கண்ணீரால் ஒரு சாபமாக மாறிட்டு இதை நீ பார்க்க போகிறாய். உண்மை சத்தியம். நீ ஊழியக்காரர் பழி வாங்கின, நீ பழிக்கு வாங்கப்பட்டாச்சு. இனி தப்பவே முடியாது. பிகாவத்து உதவி சொன்னான். விளக்க நான் கொளுத்தி வச்சுட்டேன், இந்த விளக்கை அணைக்க முடியுமா? ஏசு ஒரு விளக்கை கொளுத்திட்டேன், அணைக்க முடியுமா? நீ அணைக்கலான்னு நினச்சா அணைக்க முடியாது. நீ தான் அணைஞ்சு போயிட்டான். ஒரு பறவை பறக்கக்குள்ள அநேக பறவைகள் இங்கே பறந்து வரும். தேசத்தில் உள்ள மக்கள்லாம் வருவாங்க. இது இடுகாடு இல்லை, சுடுகாடு இல்லை, பலோதின் தர்சனம் உள்ள இடம், கிருபை உள்ள இடம். மிகவும் தூதம் வந்துட்டான், அற்புதம் செய்வான். ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும், தீமை வராது. ஒரு அற்புதமா, 2 அற்புதமா, 3 அற்புதமா, நிறைய அற்புதம் தான். எல்லா அற்புதமும் இந்த ஒளி நடக்கும். இயேசுவோட வருகை மிக சமீபம். கதவு திறந்தாச்சு. திறந்த கதவை யாரும் பூட்ட முடியாது. என் மகனை கேள், என் மகளை கேள். ஒரு இடுப்பில் ஒரு கட்டி இருக்குது, அதை போகலை, போயிட்டு. ஒரு வயிற்றுக்குள்ளே சிலமான கிருமிகள் இருக்குது, அது போகுமா கிட்டிக்கல இருக்குது, அது போயிட்டு. வியாதிகள் சில நிறைவேற்கு போயிட்டு. ஒரு சந்தோஷமான குடும்பம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. அற்புதம் நடந்தது. இந்த நிகழ்ச்சி ஆகிறவங்க ஆசைப்பார். உங்களால் தேவை தொட்டால், உங்களை அற்புதம் செய்தால், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இந்த காணிக்கை அனுப்பி அன்பு பற்ற கேட்கிறோம். ஒவ்வொரு காலை வேளையிலும் 10 வரை அதிகாலத்தில் நடக்குது. பாருங்கள், ஊழியத்துக்காக செவிங்கள். கர்த்தர்களை 100 மடங்கில் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆவே ஆவே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AM
BATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெபக் கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.